ஹாய் வியூவர்ஸ், நான் தான் உங்கள் டேஃப்னி. நம்ம இன்றைக்கி டாட்டட் டூல் யூஸ் பண்ணி நெயில் ஆர்ட் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இதுதான் நான் வச்சுருக்க டாட்டட் டூல்ஸு. ஸோ நான் வச்சுருக்கிறது வந்து உடனில் இருக்கும். நீங்கள் இது அமேசான், ஃப்ளிப்கார்ட் அப்படி கூட வாங்கிக்கலாம். ஸோ டிஃப்ரெண்ட் சைஸஸில் இருக்கும் இந்த டாட்ஸ் ஆக்சுவலாக. ஸோ பெருசு, சின்னது, மீடியம், குட்டி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை யூஸ் பண்ணி தான் இப்போ நம்ம வந்து நெயில் ஆர்ட் வந்து பண்ண போகிறோம். இப்போது நான் வந்து ஒரு டம்மி நெயில் எடுத்திருக்கேன். இதில் தான் இப்போ வந்து நெயில் ஆர்ட் எப்படி பண்ணலான்றதை வந்து நான் அப்ளை பண்ணி காட்ட போகிறேன். ஸோ நான் இப்போ வந்து லாவெண்டர் அண்ட் ஒயிட் கலர் காம்போவில் வந்து ஆர்ட் பண்ண போகிறேன். ஸோ நான் இது வந்து ஜெல் பாலிஷ் நான் அப்ளை பண்ணுறது. ஸோ நான் வந்து ஆல்ரெடி நெயிலை வந்துட்டு அன்பாலிஷ் பண்ணிவிட்டு பேஸ் கொடுத்துட்டேன். ஸோ இப்போ வந்து நான் வந்து கலர் பாலிஷ், அதாவது ஜெல் பாலிஷ் தான் நான் அப்ளை பண்ணுறேன். ஸோ நீங்கள் வந்துட்டு ஜெல் பாலிஷ் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து நார்மல் நெயில் பாலிஷ்லேயே ட்ரை பண்ணலாம். பட் நான் இது வரைக்கும் நார்மல் நெயில் பாலிஷில் ட்ரை பண்ணதில்லை. ஸோ அதோட அவுட்புட் எப்படி வரும் அப்படின்றது எனக்கு தெரியல. ஜெல் பாலிஷ் இல்லாதவங்க நீங்கள் நார்மல் நெயில் பாலிஷில் இதே டெக்னிக்கை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஐ ஹோப் இட் வில் ஒர்க். ஸோ நான் இப்போ வந்து ஃபர்ஸ்ட் கோட்டிங் கொடுத்துட்ருக்கேன். ஸோ இந்த கோட்டிங் கொடுத்த பிறகு நான் வந்துட்டு எல்இடி லேம்பில் வச்சு அதை வந்து ட்ரை பண்ணுவேன். அதுக்கப்புறமா திரும்பி நான் இன்னொரு கோட்டிங் கொடுப்பேன், செகண்ட் கோட்டிங். ஸோ ஆல்ரெடி நான் என்னோடய ஜெல் பாலிஷ் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு போட்டிருந்த வீடியோவில் நான் இதோட டெக்னிக்ஸ் எல்லாத்தையுமே போட்டிருக்கேன். ஸோ பார்க்காதவங்க நான் அந்த லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன், நீங்கள் போய் பார்க்கலாம். ஸோ நான் ஃபஸ்ட் கோட்டிங் கொடுத்து முடிச்சுட்டு இப்போ செகண்ட் கோட்டிங் கொடுத்துக்கிட்ருக்கேன். ஸோ இதையும் வந்துட்டு அப்ளை பண்ணிவிட்டு அகெயின் எல்இடி லேம்பில் வைக்கணும். ஸோ அது ட்ரை ஆன பிறகு தான் வந்துட்டு அது மேலே வந்து ஒயிட் கலர் பாலிஷ் வச்சு நான் வந்து டாட்ஸ் வைக்க போகிறேன். ஸோ இப்போ வந்து செகண்ட் டைம் வச்சு எடுத்துட்டேன் நான். இப்போ வந்து ஒரு டாட்டட் டூல் எடுத்திருக்கேன். அதில் ஒரு சைடு வந்து பெரிய டாட்ஸும் இன்னொரு சைடில் வந்து குட்டி டாட்ஸும் இருக்குது. ஸோ வந்து இது ஜெல் பாலிஷ் அப்படின்றதுனால நான் வந்துட்டு ஒரு மைக்கா ஷீட்டில் வந்துட்டு கொஞ்சமாக ஒரு டாட் எடுத்து நான் வச்சுக்கிறேன். ஸோ அதை வந்து காலி ஆன பிறகு நான் திருப்பி வந்து இன்னொரு 2 டாட் வச்சு நான் வந்து யூஸ் பண்ணிப்பேன். ஏன்னா அது மொத்தமாக திறந்து வைக்கக்கூடாது. அதனால நான் ஒரே ஒரு ட்ராப் மட்டும் எடுத்து நான் அந்த ஷீட்டில் வச்சுட்டு அதுலேருந்து நான் வந்து டிப் பண்ணி நான் வந்துட்டு பாலிஷை வந்து அப்ளை பண்ணுவேன். ஸோ உங்களுக்கு தெரியுதா, இருங்க, கிளார் அடிக்குதா? அது இப்போ தெரியுதா? ஒரே ஒரு ட்ராப் தான் வச்சுருக்கேன் நான். ஸோ இப்போ அதை தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அதை டிப் பண்ணி இப்போ வந்து பண்ண போகிறோம். ஸோ பெரிய டாட்ஸ் இருக்கிற சைடில் வந்து நான் பாலிஷை டிப் பண்ணிவிட்டு இப்போ அதை வந்து நான் நெயில் மேலே அப்ளை பண்ண போகிறேன். ஸோ வந்து நான் பாட்டம் ஆஃப் த நெயிலேருந்து ஆரம்பிக்கிறேன். ஒரு டாட்டாக ரேண்டமாக ஒரு ஈவன் ஸ்பேஸிங்கில் நான் வைக்கிறேன். ஸோ இப்போ இந்த டிசைன் வந்து பார்த்திங்கன்னா நெயிலோட ஒரு சைடில் மட்டும் ஒரு 70% ஆஃப் த நெயில் கவர் ஆகிற மாதிரி ஒரு சைடில் மட்டும் நான் பண்ண போகிறேன். ஸோ பெரிய டாட்ஸை ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு நான் ஓரளவுக்கு ஈவன் ஸ்பேஸிங்கில் நான் வந்துட்டு அந்த பெருசாக அப்படி ஒரு ஆர்ட் சார்ட் ஆஃப் டிசைனில் கொண்டு வந்து நான் வைக்கிறேன். ஸோ அதை வந்து கொஞ்சம் பிரைட்டன் பண்ணிக்கிறேன். டாட்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம அப்ளை பண்ணுறது தான் டிசைன். ஸோ நம்மளோட க்ரியேட்டிவிட்டியை பொறுத்து தான் அது. ஸோ நான் சும்மா சாம்பிள் டிசைன்ஸ் தான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ நீங்கள் இதை வச்சு நீங்களாகவும் வந்துட்டு ஓன் டிசைன்ஸும் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் வந்துட்டு பெரிய டாட்ஸ் வச்சு முடிச்சிட்டேன். ஸோ வந்து அப்படியே அப்சைட் டவுனாக டூவில் திருப்பி மினி டாட்ஸ் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அதை வச்சு நான் வந்து இப்போ குட்டி டாட்ஸ் வந்து வைக்கிறேன். ஸோ இதோட பெரிய டாட்ஸ் வச்சுருக்க கேப்பில் வந்துட்டு நான் இந்த குட்டி டாட்ஸை வைக்கிறேன். நீங்கள் அந்த குட்டி டாட்டிங் டூல் அந்த டூலையே வந்துட்டு ஃபுல்லாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த டூலோட இம்ப்ரெஷன், அந்த டாட் வந்து கொஞ்சம் மீடியம் சைஸில் வரும். லைட்டாக பட்டும் படாமல் அப்படி வச்சிங்கன்னா குட்டியாக சும்மா லைட்டாக அப்படி ஒரு டாட் வரும். ஸோ அதை வந்து நான் வந்து இன்பிட்வீன் கேப்பில் ஃபுல்லாக ஃபில் பண்ணுறேன். ஸோ இதை வந்து நம்ம பண்ணி முடிச்சிட்ட பிறகு அகெயின் இதையும் வந்துட்டு நம்ம எல்இடி லேம்பில் வைக்கணும். வச்சு அது ட்ரை ஆன பிறகு அதை வெளியே எடுக்கணும். ஸோ இன்கேஸ் நீங்கள் வந்துட்டு இதே வந்து நார்மல் நெயில் பாலிஷ் நீங்கள் அப்ளை பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இப்போ நான் லாவெண்டர் கலர் அப்ளை பண்ண மாதிரி நீங்கள் பேஸ் கலர் ஏதாவது ஒன்று அப்ளை பண்ணியிருப்பீங்கள. ஸோ அதை அப்ளை பண்ணிவிட்டு அது காயிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். பிசுன்னு இருக்கிற நேரத்தில் நம்ம வந்து ட்ரை பண்ணோம் அப்படின்னா அதுக்கு பிசுக்குன்னு ஆகிடும். ஸோ என்ஷூர் யூ ஆர் யூஸிங் அ குட் பிராண்டட் நெயில் பாலிஷ். அதாவது ரொம்ப பிசுன்னு இருக்கக்கூடிய நெயில் பாலிஷாக இருக்க வேணாம். இல்லாட்டி வாங்கி ரொம்ப நாள் ஆனது இருக்கும்ல, அந்த மாதிரிலாம் வேண்டாம். ஸோ ஃப்ரெஷ் நெயில் பாலிஷ் நல்ல பிராண்ட்லேருந்து வாங்கிக்கோங்க. நல்ல லிக்விட் ஃப்ளோவில் கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் அது.
ஸோ அந்த மாதிரி பாலிஷர்ஸ் வாங்கி ட்ரை பண்ணுங்கள். ஸோ பேஸ் கலர் போட்டுட்டு அது நல்லா ட்ரை ஆன பிறகு அதுக்கப்புறமா மேலே டிசைனுக்கு வச்சுருக்கக்கூடிய கலர்லேருந்து நீங்கள் வந்து டாட்ஸ் வைக்கலாம். டாட்ஸ் வச்சு அந்த டாட்ஸ் காஞ்சிட்ட பிறகு நீங்கள் வந்துட்டு plain நெயில் பாலிஷ் அப்ளை பண்ணுங்கள். ஸோ இப்போ நான் வந்து வீடியோவில் அப்ளை பண்ணுறது வந்து டாப் கோட், அதாவது நான் மேலே ஒயிட் டாட்ஸ் வச்சுட்டு உள்ள எல்இடி லேம்பில் வச்சு எடுத்துட்ட பிறகு இப்போ வந்து நான் டாப் கோட் அப்ளை பண்ணுறேன். இது அப்ளை பண்ணிட்ட பிறகு திருப்பி எல்இடி லேம்பில் வச்சு எடுப்பேன். ஸோ நீங்கள் வந்து நார்மல் நெயில் பாலிஷில் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா டாப் கோட்டுக்கு பதிலாக டிரான்ஸ்பரண்ட் நெயில் பாலிஷ் இருக்கும்ல, டிரான்ஸ்பரண்ட் கலர்லெஸ் ஒன். ஸோ அதை வந்து நீங்கள் டிசைன் போட்ட பிறகு அந்த டிசைன் ட்ரை ஆன பிறகு அதுக்கு மேலே வந்துட்டு அதை அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது வந்து ஒரு நல்ல க்ளாஸி ஃபினிஷ் வரும். இல்லை உங்களுக்கு மேட் ஃபினிஷ் வேணும்னு விருப்பப்பட்டிங்கன்னா அதே டிரான்ஸ்பரண்ட் கலர்லேயே மேட் ஃபினிஷும் இருக்கும். ஸோ அதையும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ இட் வில் கிவ் யூ அ மேட் எஃபெக்ட். ஸோ இது வந்து நான் டாப் கோட் முடிச்சிட்ட பிறகு எல்இடி லேம்ப்லேருந்து எடுத்துட்டேன். ஸோ இதுதான் இந்த டிசைனோட ஃபைனல் அவுட்புட். ஸோ நம்ம இதே மாதிரி வந்துட்டு இன்னொரு ஈஸியஸ்ட் டிசைன் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ திருப்பி நான் வந்து டம்மி நெயில் எடுத்திருக்கேன். இப்போ வந்து நான் ஒரு மோவே ப்ரௌன் கலர் தான் பேஸ் கலராக கொடுக்க போகிறேன். ஸோ அகெயின் இதை வந்துட்டு அன்பாலிஷ் பண்ணி பேஸ் கோட் கொடுத்துருக்கேன் ஆல்ரெடி நெயிலுக்கு. ஸோ இப்போ வந்து இது மேலே வந்துட்டு நான் பேஸ் கோட் வந்து அப்ளை பண்ணுறேன். ஸோ நான் அப்ளை பண்ணுறது வந்துட்டு ஃபஸ்ட் கோட்டிங்கு. ஸோ இதை அப்ளை பண்ணிவிட்டு நான் வந்து எல்இடி லேம்பில் வைப்பேன். ஸோ எல்இடி லேம்பில் வச்சு எடுத்துட்டேன். இப்போ வந்துட்டு நான் செகண்ட் கோட்டிங் அப்ளை பண்ணுறேன். ஸோ செகண்ட் கோட்டிங் அப்ளை பண்ண பிறகு திருப்பி எல்இடி லேம்பில் வச்சு நான் எடுப்பேன். ஸோ இதுக்குமே வந்துட்டு நான் டிசைன் வந்து கொடுக்கக்கூடிய கலர் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் தான். ஸோ ஒயிட்டில் தான் நான் இதுக்கு மேலேயும் ஆர்ட் பண்ண போகிறேன். ஸோ அதே மாதிரி நான் வந்துட்டு இப்போ ஒயிட் கலர் எடுத்திருக்கேன். அதே மாதிரி மைக்கா ஷீட்டில் வந்துட்டு ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் எடுத்துக்க போகிறேன். எடுத்துக்கிட்டு இப்போ வந்து டாட்டட் டூல் யூஸ் பண்ணி நான் வந்துட்டு இப்போ ஆட் பண்ண போகிறேன். இப்போ போன டைம் யூஸ் பண்ண டாட்டை விட இன்னும் கொஞ்சம் பெரிய டாட் இருக்கக்கூடிய டாட்டிங் டூல் தான் எடுத்திருக்கேன். ஸோ நான் வந்து ஒயிட் கலரை டிப் பண்ணிவிட்டு இப்போ வந்து நெயில் மேலே வந்து டாட்ஸ் வந்து வைக்கிறேன். ஸோ இது வந்துட்டு இப்போ ஃபுல் ரேண்டம் டாட்ஸ் தான் நான் வைக்கலான்னு இருக்கேன். ஸோ ஸ்பேஸிங் வந்து கொஞ்சம் ஈவனாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கிறேன். ஸோ தட் வந்து லுக் வந்து பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும் நம்மளுக்கு. அதனால் இப்போ வந்து அதே டாட்ஸ் தான், நான் வந்து வேறு குட்டி டாட்ஸ்லாம் மாற்ற போகிறதில்ல. ஸோ அதே டயாவில் இருக்க டாட்டை தான் வந்துட்டு ஓவரால் நெயிலுக்கும் நான் வந்துட்டு கொடுக்க போகிறேன். ஸோ வந்து நான் ஆல்ரெடி வச்சுருந்த ட்ராப்லெட் தீர்ந்துருச்சு. ஸோ அதனால் இன்னொரு ட்ராப் ஒயிட் நெயில் பாலிஷ் எடுத்து நான் மைக்கா ஷீட்டில் வச்சுக்கிட்டு இப்போ கண்டினியூ பண்ணுறேன். ஸோ அதை டிப் பண்ணி திருப்பி வந்துட்டு டாட்ஸை வந்துட்டு கண்டினியூ பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நீங்கள் வைக்கும்போதும் வந்துட்டு கொஞ்சம் நல்ல லிக்விட் கன்சிஸ்டன்சி, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த மாதிரி பாலிஷர்ஸில் ட்ரை பண்ணி பாருங்கள். அது நல்லா ட்ரை ஆன பிறகு நீங்கள் அது மேலே வந்துட்டு டாப் கோட் கொடுங்க. அதாவது டிரான்ஸ்பரண்ட் நார்மல் நெயில் பாலிஷ் கலரை வந்து கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வந்துட்டு அது நல்லா வரும்னு தான் நினைக்கிறேன். ஸோ நான் அதை வந்துட்டு ஈவனாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணி நான் எல்லாத்துலேயும் வந்துட்டு இன்னொரு தடவை டாட்ஸை வந்து வச்சிடுறேன். ஸோ வச்சுட்டு இதன் பிறகு வந்துட்டு திருப்பி வந்து எல்இடி லேம்ப்குள்ளே வந்து வச்சு ட்ரை பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து அது மேலே இப்போ காமிச்ச டாப் கோட்டை வந்துட்டு அப்ளை பண்ண போகிறேன் நான். ஸோ இப்போ டாப் கோட் அப்ளை பண்ணிவிட்டு திரும்பி எல்இடி லேம்பில் வச்சு அது ட்ரை பண்ணணும். ஸோ வந்து நான் இப்போ அப்ளை பண்ணுறது வந்து க்ளாஸி ஃபினிஷ் தான், மேட் ஃபினிஷ் கிடையாது. ஸோ இப்போ வந்து சிங்கிள் கோட் டாப் கோட் வந்து இது மேலே அப்ளை பண்ணுறேன். ஈவனாக அப்ளை பண்ணிவிட்டு நம்ம எல்இடி லேம்பில் வச்சு ட்ரை பண்ணி எடுத்துட்டோன்னா ரெடி. ஸோ ட்ரை பண்ணி நான் எல்இடி லேம்ப்லேருந்து எடுத்துட்டேன். இதுதான் நம்ம ஃபைனல் அவுட்புட்.